உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் நீ ஓராய் கண்ணால் பார்த்தா நீ ஓராய் கண்ணால் பார்த்தா மேல அதை வச்சு எங்க வியாபாரத்தை பாட்டு நல்லா பாட்டு பாடுவியா? இந்த பாட்டு பிடிக்கல, வேற பாட்டு பாடு. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா சிவப்பு கலரு ஜிங்கிச்சா பச்சை கலரு ஜிங்கிச்சா மஞ்சள் கலரு ஜிங்கிச்சா வண்ண வண்ண சேலையே வசதியான சேலையே வானவில்ல பொழுதெடுத்து சாய போட்ட சேலையே ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா. இந்த பாட்டு வேணாம், வேற ஒரு அருமையான பாடல். என் ஊரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா கொஞ்சம் ஊத்தி குடி மாமா. என் ஊரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா. அண்ணே இங்க பாரு, சாமி கோயில் முன்னாடி இருக்கிறான். அருமையான ஒரு இது சாமி பாட்டு பாடு. பக்தி பாடு, பக்தி பாடல் பாடு. அப்படி ஒழுக்கமா கேட்கணும். பாடு பாடு, நல்ல பாடு, பக்தி பாடல், சாமி பாட்டு. கும்பிட போன தெய்வம் கை காட்டி சொல்லு. கும்பிட போன தெய்வம் குறுக்க எனக்கு அடிக்கடி அருள் வரும். வருமா? சரி 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 சரி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த காய் வேணும். எதுக்கு? எலுமிச்சிக்காயா? ஆனா மருள் வந்தா குடுக்குறதுக்கு. சரி சரி கொடுத்துறேன், வச்சிருக்கிறேன், ரெடியா வச்சிருக்கேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க நாளையோட தண்ணி வச்சுட்டு வந்துருக்கிறேன். ஆமா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த எல்லாத்தையும் பத்தி சொல்லு. எல்லாம் பக்தியா இருக்கு, எல்லாம் சாமி கும்பிடுறது பக்தியா இருக்கா, எல்லாம் பக்தியா இருக்கு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த காவு கொடுக்கறதுக்கு. சரி சரி, கொண்டு வராரு கொண்டு வராரு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா குறுக்க வந்ததை அருள் மருளா இருக்கிறேன். பாடுவே பாட மாட்டியா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா குறுக்க வந்த தெய்வம். முன்னாடி ஒரு சாய் போட்டு பாடுறது எப்படி பாடுறாங்க? கிரௌண்ட் கட்டி வச்சிருக்கீங்க இடம் ஆடுறதுக்கு. அந்த பாட்டெல்லாம் வேண்டாம், அருமையான ஒரு தெம்மாங்க பாடல் பாடு. தெம்மாங்க பாடல் பாடினா பாடுறதுக்கு பிடிக்கும். அப்படி கேட்கணும். பாடு பாடு. சீரக செப்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழ சாறு எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரியலா இல்ல தோப்புக்கு போறியலா? அம்மா பார்த்து நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாடுங்க பாடுங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது பாடுங்க. முதல்வன் படத்துல அருமையான பாட்டு பாடுங்க. அடி குறுக்கு சிறுத்தவளே அடி குந்திக்கிட்டு பேண்டவளே ஒட்டிக்கார ஒண்டிக்கிட்டு பார்க்கையில் ஓட்ட குடிச்சவளே. பாட்டு பரவாயில்ல, நானே பார்த்தேன். ஆமா பாப்பா, புது பாட்டு வேணுமா? புது பாட்டா பாடுறி? அதுக்குதான் காத்துட்டு இருக்கிறேன் நானு. பாடுப்பாங்களா? கர்ணன்ல பாடு. கர்ணன் கர்ணன் படத்துல இருந்தே பழைய கர்ணனா புது கர்ணனா? புது கர்ணன். சரி பாடு. யாருக்கு? முதல்ல எனக்கு பாடு. சூரியனும் பெக்கவில்லை சந்திரனும் சாட்சி இல்ல பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சாயத்து வளர்ந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. சரி. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிகளை அங்க ஒத்தகிளி நின்னா கூட கத்தும் பாரு அவன் பேரு. கண்ட வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவரை கண்ட வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க.
சூப்பரான பாட்டு. இந்த மாதிரி பாட்டு நான் கேட்டதே இல்ல. இதே பாட்டு மத்தளக்காரனுக்கு போடு. மத்தளக்காரனுக்கு பாடுவியா? யார் அவரு? எங்க பாடு பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆகுது. பாத்துக்க. பாத்துட்டேன், நல்லா மூஞ்சி பாத்துட்டேன். மூஞ்சி பாத்துக்க. பாத்துட்டேன். சூரியனை போல இல்ல, இல்ல. அவன் சந்திரனை போல இல்ல, இல்ல. காக்காயி போல இருப்பான். அந்த கருவாய அத்தமாவன் கண்ட வர சொல்லுங்க, அவனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்ட வர சொல்லுங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அது உடைச்சிடாம பாக்குறமே கில்லாடி. ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல, நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சல, எங்கேயும் போய் கொஞ்சல. டாவு டாவு டாவுடா, டாவில்லாடி கையடா, டேய் டாவு டாவு டாவுடா, டாவில்லாடி கையடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் அலங்காத்தால அவ வீட்டு முன்னால, சரி காலையில் எழுந்து கோலம் போட இல்ல காதல சவுண்டு கேட்டு நானு எழுந்த, நான் எழுந்து பார்க்க இளங்கண்ணல திறந்தா, கொஞ்சம் குமாரிய கண்ணுல பார்த்தா, அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். என்ன காரணம்? கண்ணும் கண்ணும் முட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு டாவு டாவுடா, டாவில் நாட்டு கையா. சென்னை மாநகரிலே சவுத் ஊசுமார் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் நெக்லஸ் வாங்கி தந்த, பகவான் கடையில கட்டில் வாங்கி தந்த, கண்ணில் அளவெடுத்து தேவி தியேட்டரில காதல் கோட்டை படம் பார்த்தேன். அப்புறம் அவ என்ன தொட்டா, நான் அவளை தொடல. அவளை கொரோனா வந்துருச்சு. கண்ணும் கண்ணும் முட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு டாவு டாவுடா, டாவில்லாடி டையடா, டாவு டாவு டாவுடா, தூக்கு போட்டு சாவுடா. மலையாள ஜக்கமா ஓடியா ஓடியா, அங்கே நிக்காது, கீழே இறங்கி வா. உனக்கு என்னிடத்தில் எக்கச்சக்கமான வார்த்தை தெரிவித்தால் சாபத்தை கொடுத்து விடுவேன், ஜாக்கிரதை. உனக்கு நீங்க எனக்கு உனக்கு சாபம், எனக்கு அம்மன் கருப்பை மந்திரம் தெரியும். ஓப்கா மலையாள ஜக்கமா ஓடியா. யாரு இது? அதான் அங்கே நிக்குது. எனக்கு தெரியுங்க மந்திரம். என்னோட மந்திரம் உனக்கு தெரியும். நான் மந்திரம் விட்டா நீங்க காலி. பாக்கலாமா? ஏ சிக்கி சிக்கி ஜம்பா, சோமாந்தல காளி ஜம்பா கஜிம்பி தாமரத்தான் குப்பி, 27 ஜமங்கள 4 ஜாக்கெட் 3 துண்டு 7 வேட்டி ஒரு கோமணம். கிருஷ்ணகிரி பொம்மை கஸ்புக்கு ரஸ்புகத்தை கஸ்பாக தீவு பார்த்தா கதாகாரன வீர பஞ்சா முகாட்டு முண்டை அம்மன விருப்பாய் வா நில்லு. அம்மனத்தோட வராத பாட்டி கொடுத்து சித்தான எடுத்து பட்டாணி எடுத்து வா. காளி சூளி கல்கத்தா வாலி 3ஆம் முக்கால் நாளி நாதர வேசகரன் காளி முடிஞ்சு நாளே. கிருஷ்ணகிரி பொம்மை கஸ்புக்கு ரஸ்புக்கு கதாகாரன வீர பஞ்சா இன்று முதல் ஓம்கா மலையாள ஜக்கமா என்னுடைய மந்திரத்தை வரவழைக்கிறேன். மந்திரமா? இன்று முதல் உனக்கு என்ன சாபம் தெரியுமா? இன்று முதல் ஊமையாக போய்விட பிடிக்காமா? நானும் பாடிக்கிட்டேன். 2 பேரும் எப்படி இருந்தா பள்ளிக்கூடம் போகும்போது அந்த மண்ணை பூட்டி, ஏய் நான் சொல்றது மட்டும் கேளு. பள்ளிக்கூடத்துல இப்படி வீதியில வந்து நான் விளையாடலாம்னு சொல்லுவேன். அதெல்லாம் வேணாண்டா, மண்ணை கூட்டி ஒண்ணு குட்டு அது பெசந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவிய. நல்லா மணி மணியாட்டம் கிளி கிளியாட்டம் பேசுனிய. யாரு அப்படி பண்ணாங்க? நாரதர் மகாமுனிவரா? அவர்கிட்ட எசக்க பிசக்க ஏதாவது பேசணையா? அவர்கிட்ட எல்லாம் அப்படி பேசினா அவர் முற்றிலும் திறந்த மகா முனிவர். என்ன உலக சஞ்சாரி வேற, சாபத்தை கொடுத்துருவாரு. வா உனக்கு வாய் பேசுற மாதிரி கேட்கலாம். கோர்வே வந்து நான் தாங்க அவனுடைய நண்பன்.
அட சிசியா நானே தாங்க. என்ன சாமி அவன் என் உயிர் தோழ. சரி ஈருடல் ஓர் உயிர் மாதிரி இருந்தான். என்னப்பா சொல்லுங்க? என்ன பண்ணனீங்கன்னு தெரியலீங்க. அவங்க நினைச்சவங்களை எல்லாம் அவனுக்கு ஊமை சாப்பிட்டு கொடுத்து விட்டு. வேணாங்க வேணாங்க. இனிமே அவன் உங்க சொல்படி கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன். இன்னும் பெருசா கொடுத்துருவாரு. வேணாம் கம்மனு சாமி. அதனால அவனுக்கு பேசுற சக்தியே கொடுத்துருங்க. மலையாள ஜக்கம்மா எப்படி ஓடியா ஓடியா. இன்று முதல் இவனுக்கு வாய் திறந்து பேசுவாய். ஓ சாமி நாரதர் சாமி. வாங்க அவன் பாருங்க என்னென்னமோ கேக்குறான். அந்த மாதிரி எல்லாம் வேணாங்க. பழையபடியே பேசுற மாதிரி தமிழ் பேசுவாங்க. இனிமே என்னிடத்துல எக்கச்சக்கமான வார்த்தை தெரிவித்தால் சரி. அடுத்தது உனக்கு என்ன சாபம் தெரியுமா? ஒட்ட கழுத சாபம். கழுத பரவாயில்லையே பேசுவாயா? ஒட்ட கழுதே பண்ண பரவாயில்ல. எண்டு கழுதையில சேர்ந்து சும்மா சென பண்ணி அப்படியா? ஏய் முக்காடு உன்னுடைய வீட்டுல என்ன நடக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரியும். அனைத்ததே எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாம் தெரியும். மேலி சரி. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? என்ன என்ன எங்க வீட்டுல நடக்கிறது தெரியுங்க. ஆமா நேரத்தை என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அட வேண்டாம் பாப்பா சொன்னா உங்க வீட்டுல விவரம் சண்டை வந்துடும். என்ன சண்டை? உங்க குடும்ப சண்டை வந்துடும். எல்லாம் தெரியும்னு சொன்னல. இப்பொழுது உன்னுடைய மனைவி இந்த இடத்துல மாதேஸ்வரன் கோயில கூத்தாடுற. ஆமா எப்படி? மாதேஸ்வரன் மலையில கூத்தாடுற. ஆமா இப்பொழுது உன்னுடைய வீட்டுல உன்னுடைய மனைவி ஒரு ஆடவனை போட்டு கட்டி பிடித்து காலோட கால் பண்ணி முகத்தோட முக பண்ணு மொத்தம் கொடுத்து கொண்டிருக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உண்மையை கரெக்டா சொல்லணும். உண்மையா பொய்யா? என்னப்பா நீ சொல்றது உண்மைதானே? சத்தியமா சொல்றேன். போட்டி எடுக்கலாம். வீட்டுக்கு போற எனக்கு கூத்து வேணும், கொலை வேணும், சம்பளம் வேணும். எப்ப பார்த்தாலும் நேரமா கூத்துக்கு போ, நேரமா கூத்துக்கு ஒரு காரணம் வரண்டே போச்சு. கேட்ட இல்ல அவரு சொன்னாரு இல்ல ஒரு சம்சாரம் ஒருத்தனோட படுத்திருக்குன்னு. அது பக்கத்து வீட்டுக்காரனா எதிர்த்து வீட்டுக்காரனா இல்ல உங்க பங்காளியா இல்ல உறவுக்காரனா இல்ல வெளியூர்காரனான்னு விவரமா கேட்டாதானே உனக்கு தெரியும். அப்படி ஒன்று விவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஆமா ஏங்க ஆமா அப்படி படுத்துறது யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா ஏத்து வீட்டுக்காரனா இல்ல அப்பேற்பட்டவன் யாரு? அப்படியா? இல்ல அடுத்த வீட்டுக்காரனா? நான் அப்படிதான் சொன்னேன்ல. என்ன சொன்னால் உங்க வீட்டுல குடும்ப சண்டையே. சரி அது சொல்ல வேணும். சொல்லாம இருக்க மாட்டேன். பொறுமை இல்ல உன்ன சொல்லி நாராயணா சம்போ மகாதேவா. அப்பா இப்பொழுது இங்க கூத்தாடி கொண்டிருக்கிறாய். கூத்து இல்லாத நேரத்துல சின்ன சிறு வயதுல உனக்கு ஒரு குழந்தை இருக்குமே ஆண்மகன். ஆமா பையன் இருக்கிறான். சின்ன வயதுல ஆமா கூத்து இருக்கும்போது யார் எடுத்து படுத்துக்கும்? ஏன் கூட தான் படுத்துக்குவோம். கூத்து இல்லாத நேரத்துல அவங்க அம்மா கூட படுத்துக்குவோம். இப்படி இங்க கூத்தாடி கொண்டிருக்கிறாய். இந்நேரத்துல உன்னுடைய மகன் அவன் தூக்கம் தெரிஞ்சு விட்டது. தெரிந்து எங்க அப்பனை காணாமே எங்க தந்தையர் காணாமே எடுத்து அழுது கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன்னுடைய மனைவி என்ன சொல்கிறது? கண்ணே மகனே நீ ஒண்ணு பயப்படாதே, வரும்போது உனக்கு தீனி சாமான வாங்கி கொண்டு வரும் அப்படின்னு முகத்தோட முக வைத்து தாளாட்டி கொண்டிருக்கு. போய் விட்டு போ. கேட்டு நான் கூட இந்த நாலு பேஜ் கேட்டு போய் பொண்டாட்டி என்ன பண்றது? நன்மையாக முடியும். அறிவோ நாராஜனா அறிவோ நாராயணா
அப்ப தண்ணி ஊத்தி கழுவிட்டு வந்து. என்ன பத்து வந்துட்டு தண்ணீங்களே இல்ல அத்த பெத்த மல்லிய போ ஏன் ஆசை கேட்ட முல்லை போ மாம்பழ கண்ணத்திலே மல்ல மஞ்சள் மம்புனமா நான் மாறி மாறி முத்தம் தாரே மல்ல மஞ்சள் மம்புனமா மானா மாதேரைக்குள்ள அடிமாடு மேய்க்கும் பருவக்குள்ள மாம்பழ கண்ணத்திலே மல்ல மஞ்சள் மம்புனமா நான் மாறி மாறி முத்தம் தாரே மல்ல மஞ்சள் மம்புனமா மங்கம்மா உன் பேரு மதுரையிலே வைகையாறு குளிக்கிறத பார்க்கும் போது கோயில் மணி அடிக்குதோடி செல்லம்மா உன் பேரு சேலத்தில முத்தாரு பேசும் போது பொன்னகுடி சந்தையிட்டா கொடுத்த கூட போன புள்ள கொடுத்த கூட போனையோடி புளியாம வந்திருக்க ஓடாடி கொண்ட போட்டு கோயிலுக்கு போற புள்ள அந்த கொட்டைக்குள்ள என்ன வாய்ஸ் மாறுது? அடிக்கடி மாறும். அப்படியா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, அதனால நல்ல காதுல கேக்குற மாதிரி வாயில வர மாதிரி நல்ல ஒரு அருமையான பாட்டு பாடுறா நீங்க. எப்படி என்னாச்சு? ஏற்கனவே அது கொஞ்சம் அடிக்கி போனது. அதே கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ பொட்டமல்னா அந்த பக்கம் இந்த பக்கம் கையை ஆட்டி தான் பேசுவாங்க. நீ இந்த பக்கம் வந்து நக்கு, கையை போய் கரண்ட்ல வை. நீங்க இந்த பக்கம் வந்து நக்குன்னு. என்ன இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, ஆனா நல்ல பாட்டா, அருமையான பாட்டா, ஜோரான பாட்டா, சூப்பரான பாட்டா எனக்கு பாடுன நீ. ஆயா பாடல போ. அண்ணா 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 இன்னும் ஒரே ஒரு பாட்டு. தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்பிடாது. ஆமா, எந்திரிச்சா என்ன பண்ணும், என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? சரி, இந்த நாக்குல மூக்குல பாட்டு இருக்கும்ல, அது பாடுனா. நாக்குல மூக்குல நத்து பல்லாக்கில தேஞ்சி தராக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தல தலமே வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல. நாக்குல மூக்குல நத்து பல்லாக்கில தேஞ்சி தராக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தல தலமே வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல. கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? யாருக்கு? உனக்குதான். கல்யாணம் ஆகல, பொண்டாட்டி இருக்குது. ஐயோ, எது எடுத்தாலும் இப்படியே இடக்கு முடக்க பேசுனா நம்ம என்னதான் பேசுறோம்? எது இடக்கு முடக்க? நீதே இடக்கு முடக்க பேசிட்டு இருக்கிற. என்னத்த இடக்கு முடக்க பேசுற? கல்யாணம் ஆகல, எப்படி பொண்டாட்டி இருக்கு உனக்கு? கல்யாணம் ஆகல, பொண்டாட்டி இருக்குது. யார் பொண்டாட்டி? எங்க அப்பனை பேத்த பாட்டி. அப்பனை பத்த பாட்டி உனக்கு பாட்டி ஆகல? பாட்டி என்ன மட்டும் பாட்டி எப்படி கல்யாணம் பண்ண நீங்க? அது எப்படி எங்க அம்மால எங்க அப்பங்கார பொண்டாட்டி வச்சிருக்கான், அவங்க அம்மால நான் ஏன் பொண்டாட்டி வச்சுக்க கூடாது? சூப்பர். நியாயம்னா எல்லாத்துக்கும் ஒரே நியாயமா? எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லு. எங்க அம்மாவை எங்க அப்பங்காரம் பொண்டாட்டியா வச்சிருக்கான், அப்படி போய் பழிக்கு பழி வாங்கன்னு சொல்லி அவங்க அம்மால நான் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டேன். இல்லம்மா, ஒரு இடத்துல ஒரு வீரங்கிற ஒரு வீராப்பு இருக்குது. ஆமா ஆமா. பாட்டியாக்கு என்ன வயசு இருக்கும்? உங்க பாட்டிக்கு
பக்கம்தான். பக்கமா? கம்மி, சின்ன வயசுதான். ஒரு 40 45 இருக்குமா? 45 பாரு. 30 கம்மிமா. 25 பார். 20 15 98 முடிய போகுது. 98 முடிய போதுன்னா அந்த பாட்டியினுடைய நிலைமை எப்படிதான் இருக்கு? பாவம். உட்காந்தாலும் எரிஞ்சா தூக்கிதான் விடணும். தூக்கிதான் விடணும்.